ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்னைக்கான வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக மாடிஃபை பண்ண ஒரு Max100 modified Rx100 பார்க்க போகிறோம். பட் இந்த வண்டி சேலுக்கு கிடையாது. இந்த வண்டி கிட்டத்தட்ட 50,000 50,000 செலவழிச்சு இந்த வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா SM modification சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜும் சரி யூடியூப் சேனலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து தான் ரிவ்யூக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். அதாவது ரிவ்யூக்கு வீடியோ வாங்கியிருக்கிறோம். இந்த வண்டியோட ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வண்டி எப்படி இருந்துச்சு தெரியுமா, பிஃபோர் எப்படி இருந்துச்சுங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கேவலமாக இருக்குது. இன்ஜின் கொண்டு பிரித்து காமிக்கிறாரு பாருங்கள். பிஸ்டன் கொண்டு மொத்தமாக அட்டியாகி தருதரம் முடிச்சு போனதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த துரு பிடிச்சி போய் கிடக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடக்குது. இது ஆஃப்டர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? வெயிட் அண்ட் see. Check the mic and make sure it sound right, boys. நண்பா பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு, பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வண்டியோட A to Z ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்னென்ன செலவழிச்சிருக்கு, என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேக் வாய்ஸ் கொடுத்து நான் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா அவர் ஹிந்திக்காரரு, அவர் ஹிந்தியில் பேசி வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹிந்தி தெரிஞ்சவங்க போய் அதை பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு லேட் பண்ணாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் கிடந்துச்சு. இந்த வண்டி எடுத்து டோப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேரையும் கழட்டி மொத்தத்தையும் கிளியர் பண்ணி A to Z எல்லாத்தையுமே அறுத்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா RX டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி அதை பற்ற வச்சு அதை நிறுத்தி எல்லாத்தையும் டயரு கியரு A to Z வண்டியில் இருக்கிற ஒத்த போல்ட்டு கொண்டு விடாமல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வண்டியை இந்த மாதிரி மாற்றிருக்கிறாரு. இந்த வண்டியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு, என்னென்ன மாற்றிருக்காரு, என்னென்ன ரேட்டுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நண்பா, இந்த வண்டியோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பூராத்தையும் வெர்டிக்கலாக தான் வச்சு எடுத்துருக்கிறாரு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதோட மைலேஜ் டெஸ்ட் எடுக்கும்போது வந்து எடுத்திருக்க வீடியோ எல்லாமே வெர்டிக்கலாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பா. கோச்சுக்கிறாமல் பாருங்கள். இப்போ என்னென்ன மாற்றிருக்காருன்றதை பார்க்கலாம். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேரையும் மொத்தமாக மாற்றிட்டாரு. இந்த வண்டியோட 2 வீல் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலோட ரிம்மு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 சேர்த்து 14,000 ரூபாய். அது போக டயர் கீர் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 15,000 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட டேங்க் அண்ட் சைட் டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 5,500 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இது வந்து அதோட ஒரிஜினல் குவாலிட்டியும் டூப்ளிகேட் குவாலிட்டியும் பொறுத்து மாறுபடும்னு சொல்லியிருப்பார். அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் கீழே கொடுத்துட்றேன். இந்த வண்டியோட 4 இண்டிகேட்டர்ஸு, பம்பரு, அதுக்கப்புறம் பேக்கில் இருக்கக்கூடிய கேரியரு, வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு போல்ட்டு மிஸ் பண்ணாமல் இவர் தான் இந்த பேசுகிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இவர் தான் இந்த SM மாடிஃபிகேஷனோட வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர். இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கிலீஷ் நல்லாவே பேசுகிறாரு, நீங்கள் போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டியில் A to Zன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்பீடோமீட்டர்லேருந்து ஹெட்லைட்டு, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா நம்ம வாய் வார்த்தையாக சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பேர் மட்டும்தான் பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேங்க்கு, சைடு டோர்ஸு, சீட்டு, அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய கேரியரு, 2 வீலு, ரிம்மு, அப்புறம் டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டர்ஸு, சைலன்சரு, அப்புறம் ஸ்பீடோமீட்ரு, இந்த மாதிரி முக்கியமான ஸ்பேரோட ரேட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. டேங்க்கு, சைட் டோரு 2 சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 5,000. சைலன்சர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரவுண்டாக. அதுக்கடுத்து ஸ்பீடோமீட்டர் 2,000 ரூபாய். 2 வீல் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 சேர்த்து 15,000 கிட்ட வந்திருக்குது. இதுதான் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ரேட், அதாவது அதிகமான ரேட் உள்ளது. மற்ற எல்லா ஸ்பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக சூப்பராக மாடிஃபை பண்ணிட்டாங்க. இவரோட கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அவரோட சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு SM மாடிஃபிகேஷன் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். SMக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு மாடிஃபிகேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே போயிட்டு, நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே போயிட்டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு கொடுத்த அதே சப்போர்ட் அவர் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன்.
அவரோட சேனல் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் NS Raider vlogனு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கணும், நான் அதை பார்ப்பேன். நன்றி நண்பா. என்ன நண்பா ரிவ்யூ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? மாடிஃபிகேஷன் என்ன பண்ணாருன்னு நான் சொல்லியிருப்பேன். வாங்கிட்டு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு FC பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாடிஃபிகேஷன் அவங்க ட்ரை பண்ணலை. உண்மை அதுதான். ஏன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அவர் அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உடனே மாடிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாரு. பட் FC பண்ணலை. இதில் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 செலவழித்து Max100 Rx100 கன்வெர்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கனால் சத்தியமாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மகாராஷ்டிராக்காரர். MHன்னு போட்டிருக்கோம் நம்பர் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் OLXில் போயிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன் வாங்க. 100 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரான்னு போட்டேன். Rx100 ஒரிஜினல் Rx100 பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறேன். 65,000, 50,000, 65,000, 35,000 கூட Rx100 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பாருங்களேன், தரமாக இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள் 65,000, 50,000க்குலாம் Rx100 ஒரிஜினல் வண்டி வந்து இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வாங்கி இப்படி மாடிஃபிகேஷன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு 10,000 20,000 கூட போட்டு ஒரிஜினல் Rx100 வாங்கிடுங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுறது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரிஜினல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வராதுல. என்ன தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஐஃபோன் வாட்ச் அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க, அதுக்கு டூப்ளிகேட் விட்டுருந்தாங்க. என்ன தான் ஒரிஜினல் மாதிரி இருந்தாலும் அது வெறும் மாதிரி தான், ஒரிஜினல் கிடையாது. ஸோ Rx100 லவர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, Max100 இப்படி இவ்வளோ செலவழித்து RX-ஆ மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு ஒரிஜினல் Rx100 நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. அதை வந்து நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ அவர் பார்க்குறாரா, இந்த வாய்ஸ் அவர் புரியுதா என்ன ஏதுங்கலாம் எனக்கு தெரியல. பட் இது செலவழித்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். மகாராஷ்டிராவில் இருந்துக்கிட்டு, அதுவும் அவரை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த வண்டியை சும்மா ரசிக்கிறதுக்காக மட்டுமே பாருங்கள். இவ்வளோ செலவழித்து இவ்வளோ பெரிய மாடிஃபிகேஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு நீங்கள் ஒரிஜினல் Rx100 நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் நண்பா. இது வந்து நான் தன்மையாக சொல்லக்கூடிய, அதாவது தனிப்பட்ட முறையில் நான் சொல்லக்கூடிய கருத்து. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்நோக்கம் அவரை குறை சொல்லணுங்கிறக்காக எதுவுமே கிடையாது. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. இது எத்தனை பேருக்கு இந்த தாட் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் வீடியோ பார்த்த நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்படி பண்ணி அதை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரிஜினலே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் வீடியோவில் நானே சொல்லிட்டேன். பட் மாடிஃபிகேஷனை எந்த விதத்துலையும் குறை சொல்லவே முடியாது. இந்த வண்டியோட பீட்டை நீங்கள் முதல் கேட்டுவாங்க. ஏன்னா நம்ம பீட்டு கேட்டிங்களா, அந்த அளவுக்கு இருந்திருக்காது. இவ்வளோதான் இருக்குது. அவர் வீடியோ எடுத்தது மாடிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டாரு. இவ்வளோதான் இருந்துச்சு. அதனால் அந்த பீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக நான் அவரோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 10 out of 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தருவேன். நான் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவேன். பட் இதில் அவர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். Max100 இப்படி மாடிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரிஜினலே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. இதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுறதுக்கான டாபிக் வீடியோ கேட்டு உங்கள் மைதீன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம், 2023 Rx100 வருமா வராத அந்த மாதிரி டிஸ்கஷன் போடுவோமா, இல்லை RTOவில் போய் விசாரிக்கவா, இல்லை Yamaha ஷோரூமில் போய் விசாரிக்கவா, எப்படி விசாரித்து என்ன மாதிரி Rx100 வருமா வராதாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது வேணுமா வேணாமான்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மாடிஃபிகேஷன் பைக் யாரெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட நம்பரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் டிஸ்பிளேல, அதையும் தயவு செஞ்சு பார்த்து நம்மளோட இதுக்கு ரிவ்யூ கொடுக்க மறந்துடாதீங்க உங்கள் பைக்கை. ஓகே நண்பா, பாய்.